நம்ம ஊருக்கு வந்தாலே திருப்தியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம் தாங்க நமக்கு. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வரலாறாக்க போகிற சீரீஸில் டே 9. காலையிலே குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் போய் சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா நம்ம வீட்டோட குட்டி பொண்ணு நம்மளை பார்த்தோன்னா ஓவர் குஷி ஆகிட்டாங்க. சரி, அப்படியே அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடியாச்சு. சரி, அம்மா அப்படியே நம்ம வீட்டு தேவையான கொஞ்சம் திங்ஸை வாங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம தம்பியை கூப்பிட்டு அப்படியே திங்ஸ் வாங்க போயாச்சு. போகிற வழியில் தான் பார்த்தேன் வண்டியில் பெட்ரோல் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போட்டு திங்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு போய் பெட்ரோலை போட்டாச்சு. அப்படியே திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அப்படியே சாப்பிட போகலான்னு சாப்பிட உட்காந்தாச்சு. நம்ம ஊருக்கு வந்தாலே திருப்தியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம் தாங்க. சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்க்கலான்னு பார்த்தா கண் அப்படியே சொக்குதுங்க. தூக்கமாக வந்துச்சு. சரி, போய் ஒரு குட்டி தூக்கத்தை போடலான்னு போய் தூக்கத்தை போட்டாச்சுங்க. சரி, அப்படியே ஈவினிங்காக எழுப்புனதுக்கப்புறம் நம்ம அம்மாவோட மாடி தோட்டத்தை பார்க்க போயாச்சுங்க. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் இல்லாத நேரம் இந்த மாடி தோட்டம் தான் அவங்களுக்கு உயிரே. அப்படியே மாடி தோட்டத்தை அம்மா கூட சேர்ந்து க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சுங்க. சரி, மாடி தோட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தா டைம் 6 ஆயிடுச்சு. வெயில் ரொம்ப ஜாஸ்தினால அம்மா ஜூஸ் கொடுத்துருந்தாங்க டீக்கு பதிலாக. அப்படியே அதெல்லாம் சாப்பிட்டு இன்னையோட டேவை முடிச்சாச்சு.